பின்னர் அதிமுகவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். திரு சுந்தரராஜன், திரு அருட்பாண்டியன் என்ற போன்ற பலர் தற்போது அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லை, கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அவர்களையும் அங்கே அந்த கூட்டத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் தற்போது திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். அதை பார்க்க முடிகிறது. திரு ராமராஜன் அவர்கள் தற்போது செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகள் கழகத்தின் 4 பேராகக்கூடிய அவைத்தலைவர் அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கு 3வது முறை அல்ல, அது 4வது முறையாக இருந்தாலும் 5வது முறையாக இருந்தாலும் அண்ணன் OPS அவர்கள் தான் முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு அனைவருக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவின் உண்மை விசுவாசிகளுக்கும் எங்களுக்குரிய முதலமைச்சர் தம்பி சிகரன் அன்பின் வடிவம் அருமைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் OPS அவர்களுக்கும் இருக்கும் திரைப்படிய தியாக அவர்களுக்கும் அண்ணன் தலைமையேற்று என்னோடு வந்து லட்ச ரசிகர் மன்ற உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை எதிர்காலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பெல்லாம் அரசியல்ல என்ன நடக்குது மக்களுக்கு தெரியாது. இப்ப மக்களுக்கு தெரியாம அரசியல் எதுவுமே நடக்காது. அந்த ஊழல் வழியா நீங்க ஒவ்வொரு விஷயம் மனசு ஊடுருவிக்கிட்டு மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்பு இது இதே புரட்சி தலைவரின் பொன்வார்த்தை. மக்களால் நான் மக்களுக்காகவே நான், இது புரட்சி தலைவர் அம்மாவின் புனித வார்த்தை. மக்கள் எவ்வளியோ அவ்வளியே என்பளியோ இதை முன்மொழிவர் அருமையான OPS. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டார் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் அருமைக்குரிய அண்ணன் OPS. இன்று மக்களால் அடையாளம் கட்டப்பட்டு இவர்தான் முதலமைச்சராக இருக்கும் என்று கட்டப்பட்டவர் OPS. அன்னை பார்க்கும் பொழுது ஒன்று சொல்லப்படுகிறது, கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் 9 வருஷம் முதலமைச்சர். அவரும் இருந்த எளிமை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவரிடம் உள்ள அறிவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 9 வருஷம் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். தலைவரிடம் உள்ள பணிவு கனிவு. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 6 முறை முதலமைச்சர். அம்மாவோட துணிவு இருந்தாலும் தேசியத்தையும் தெய்வீகத்தை இரு கண்களாக பாவித்து நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த மதிக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பசுமன் தேவரையாக உள்ளது வீரம். அது இயற்கையை அப்படி இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணா என்ற 3 எழுத்து, எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து, அம்மா என்ற 3 எழுத்து, இது 3க்கும் பெருமை சேர்ப்பது OPS என்ற 3. அந்த OPS என்ற 3 எழுத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ஓயாமல் பொறுப்பாக செயல்படுவதுதான் அண்ணன் OPS. நான் ஷாக் ஆயிட்டேன் உண்மையில. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி, யாரை எதிர்த்து வலுவாக்கி இந்த இயக்கத்தை 3 முறை தொடர்ந்து ஆட்சியமைத்து நம்மளை விட்டு சென்ற பின்பு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் இன்று அகில உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தை நடத்தி மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர் மாண்புமிகு அம்மா. அம்மா மறைவுக்கு பின்பு எது நடக்க கூடாது நம்ம எல்லாரும் நினைச்சோமோ அது இப்ப நடந்துச்சு. இனி இது எந்த வழி நல்லா நடக்கணும் முடிவெடுக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதுதான் உண்மை. இதை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள்
இவ்வளவு உடல்நிலை மோசமாக இருந்தாலும் 2016 சட்டமன்ற தேர்தலிலே இரவுபாடு பாராது மீண்டும் நமது ஆட்சியை உருவாக்க அரும்பாடுபட்டு ஆட்சி வைத்தார். வரலாறு 32 வருஷ ஆட்சியில் சரித்திரத்தை புரட்டி போட்டவர் புரட்சித் தலைவர் அம்மா. என்ன ஃபீல் பண்ணிருப்பார்? மீண்டும் ஆட்சி அமைந்த காரணத்தினால்தான் 2017 புரட்சித் தலைவர் 100ஆம் நாள் விழாவிலே தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் ஆட்சி வைக்கிறது பெருமை. அம்மா நம்மை விட்டு சென்ற பின்பு அம்மா இல்லாத இந்த நேரத்தில் அம்மாவால் அடையாளப்பட்ட அருமைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு கடமை வந்துடக்கூடாது, மக்கள் இதை பேர் வாங்கணும் சொல்லி மும்மரமாக பம்பரமாக சுற்றி பிடியாட்சி என்று மாற்றுக்கிறது. சமீபமாக 2 மாச காலத்தில் என்ன குறையாவது இருந்துச்சு? எந்த குறையும் சொல்ல மக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பேன் என்று போராடி வரணும் ஓபிஎஸ். அதுக்கு ஒரு உதாரணம், இந்தியாவிலே மெரினா பீச் உலகத்தில் கின்னஸுக்கான 2வது பெரிய இடம். அங்கே இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் அற போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டுக்கு நடத்தினார்கள் போராட்டம். அண்ணன் அவர்கள் உடனடியாக டெல்லி சென்று அங்கே தங்கி பிரதமர் மோடியை பார்த்து வந்து அவசர சட்டம் இயக்கி ஜல்லிக்கட்டுக்கு ஓகே பண்ண அந்த சட்டம் வந்தது. நினைக்கும் போது அரசியல் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய எண்ணத்தில் அவர் இருக்கிறார். எல்லாருடைய ஒட்டுமொத்த தலைவர் உரிமையில் அவர் இருக்கிறார். கிருஷ்ணா நதி வருமா நான் செய்கின்றேன், அந்த முதலமைச்சர் சிந்தனை பார்ப்பேன் கொண்டு வந்தேன். நீட் தேர்வா மக்களுக்கான போராட்டம். புயல் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போயிருந்து நான் பார்த்தேன். வேட்டி ஆம்பளை வேட்டியை மடிச்சு கட்டி போய் கடல்ல கப்பல் ஊட்டி 2 எண்ணெய் கொட்டுச்சு. எண்ணெய் பண்ணி நீத்திற்கு பாடுவிட்டார். என்ன குறை இருந்துச்சு? என்ன செய்யல? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ராஜினாமா கொடுத்துட்டு ஒரு நாள் முடிஞ்சு மெரினா பீச்ல போய் அன்னைக்கு பார்க்க கீழே பார்த்துக்கிங்க. அவங்க உட்கார்ந்து இருக்க நம்மள 5 நிமிஷம் கண்ணு மூட முடியாது. 40 நிமிஷமா ஒரு நிமிடம் ஆசையாம கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாரு. நான் 40 நிமிஷம் கண்ணை மூடாம வருகிறேன். என்ன ஆட்சி அனுபவம் எந்திரிச்சு மனசறிஞ்சு சொன்னாரே. அப்ப நினைச்சேன் அவர் சொல்லல, அம்மா சொல்றாங்க. மனசு அப்படின்னு சொல்லி உனக்கு பட்டபலம், உனக்கு துணி நான் இருக்கிறேன், நான் என்னால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னார். எந்த அளவுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம். எப்ப பொசிஷன் முதலமைச்சர் நான் நிக்கிறேன், நான் பாருங்க தீவிர நிக்கிறேன். யார் இப்ப அவர் சொல்ல எல்லாம் ஓப்பன சொல்ல, எல்லாம் ஓப்பன சொல்ல. நானே புகழ்ந்தது, மக்களும் புகழ்ந்தார்கள். கடந்த பொதுக்கூட்டத்தில் நானே புகழ்ந்தேன். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் புயல் தலைவர் சொன்னார். அந்த பெயர் பார்த்திருக்கீங்க. நான் புயல் தலைவர் தான் சொன்னேன். ஆனால் சூழ்ச்சிகளை சுருட்டிக் கொண்டு போகும் சுனாமியாக இருப்பார் என்று சாதாரண விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் அழகா சொன்னார், பேட்டியில தெளிவா சுருக்கமா அனைவரும் தொகுதி மக்களுடைய மனநிலை என்ன என்பதை நீங்கள் உணருங்கள். இந்த நாள் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல போஸ்ட் ஓட்டுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்த படம், சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் நடித்த படம், உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த படம், தம்பி இளைய தளபதி விஜய் நடித்த படம், தல அஜித் நடித்த படம் சொல்லி போஸ் ஒட்டத்தாயா இதுவரைக்கும் மக்களே ராமராஜ் அடிக்கும் படம் போஸ் ஒட்டி. ஆனா அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் பொதுமக்களை தொகுதிக்கு இங்க வராம அங்க போயிட்டு வராத ஓட்டுறாங்கன்னா அதுதான் மக்கள் புரட்சி. அதான் மக்கள் புரட்சி. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் எல்லாம் மக்கள் சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. அதாவது மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அது நேர்மையின் மறுபிறப்பு. நான் சொல்லல. நான் மேலூர்ல காலேஜில் படிக்கும் போது ஒரு
படம் பார்த்த ராஜநாகம் படத்துல ஸ்ரீகாந்த் சுரேந்திர பாடுற பாட்டு. அந்த மாணவர்கள், இளைஞர்கள், வயதில் தாய்மார்கள் அது பாக்குறீங்க. நாங்கெல்லாம் படத்துல தான் கதாநாயகன். இன்னைக்கு வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் எல்லாத்துலயும் அண்ணன் வந்து கதாநாயகன் நிக்கிறீங்க. அதனால இல்ல, நான் முதல்ல வந்திருக்க வேண்டிய அன்னைக்கே வந்த வேண்டியது. என்னுடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாம் நாங்களும் வரணும், எங்களுக்கு ஆர்வமா இருக்குன்னு, ஊரை இருக்க முடியும்னு வடிவிட சொன்ன மாதிரி காது கருகிற மாதிரி திட்டுறாங்க. ஊர்ல போக முடியும். மக்கள் இது நினைக்கிறாங்க. அவங்களோட பொசிஷன் என்ன? அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தொகுதிகளை ஓட்டுக்கிற போது நாங்க, மீட்டிங் போது நாங்க, அந்த மக்கள் சக்தி தான் மாபெரும் சக்தி, மாணவர்கள் சக்தி அதை விட பெரிய சக்தி. என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, அன்பு சகோதரர் தியாகம் அவர்கள் சொன்னார்கள், அக்னி போயிடாங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னாங்க. என்னோட அன்பை நடிகர் தியாகம் அவராகட்டும், என்னுடைய மன்றங்கள் லட்சம் மன்ற தோழர்கள் கண்டிப்பாக அண்ணன் கருத்தை வெளிப்படுத்துவார்கள். என்றும் நீங்கள் வாழ்க. வாழ்த்துக்கள்.